வணக்கம். இதுக்கு முன்னாடி வீடியோல நம்ம டயபெட்டிக் ரெட்டினோபதி, அதாவது சக்கரை நோய் மூலமா வர பிரச்சனைகளை பத்தி விவரமா தெரிஞ்சுக்கிட்டோம். அதோட ட்ரீட்மெண்ட்டுக்காக பெரிய பெரிய அலோபதி டாக்டர்ஸ்லாம் சஞ்சீவன் நேத்ராலயா ஆயுர்வேதிக் ஐ ஹாஸ்பிட்டலுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டாங்கன்றத அந்த டாக்டர்களே சஞ்சீவன் நேத்ராலயாவிற்கு தேங்க்ஸ் மெயில் அனுப்புனதை கூட நம்ம பார்த்தோம். இப்ப நம்ம பார்க்க போறது ஆர்பி, அதாவது ரெட்டினைட்டிஸ் பிக்மெண்டோசா அப்படின்ற மாலைக்கண் நோயை பத்தி விவரமா தெரிஞ்சுக்கலாம். இந்த மாலைக்கண் நோயை பத்தி நான் கேட்ட கசப்பான விஷயம் என்னன்னா, இது வரைக்கும் இந்த உலகத்திலேயே இதுக்கு தேவையான ட்ரீட்மெண்ட் எங்கேயும் இல்லன்றதுதான். ரொம்ப வருஷமா இதுக்கான ரிசர்ச் நடந்துகிட்டு இருக்கிறதும் நிஜம். சயின்ஸ் நாளுக்கு நாள் டெவலப் ஆயிட்டு இருக்க இந்த காலத்துல இன்னும் இது வரைக்கும் மாலைக்கண் நோய்க்கு சரியான ட்ரீட்மெண்ட் இல்லைன்னு தெரிஞ்சு நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். அப்ப அந்த மாதிரி நிலைமையில பாவம் அந்த பேஷண்ட் எங்க போவாங்க? அவங்களுடைய எதிர்காலம் என்னாகும்? இதுக்கு என்னதான் தீர்வுன்ற கேள்விகளுக்கு தெளிவான விளக்கங்களை தருகிறது சஞ்சீவன் நேத்ராலயா ஆயுர்வேதிக் ஐ ஹாஸ்பிட்டல். தீராத வியாதியான இந்த மாலைக்கண் நோய்க்கு 25 வருடங்களா அற்புதமா ட்ரீட்மெண்ட் கொடுத்து அந்த பேஷண்ட்களுக்கு மறுவாழ்வு அளிக்கிறது சஞ்சீவன் நேத்ராலயா. ஒரு பெரிய அலோபதி டாக்டர், MBBS DNB டயபெட்டாலஜிஸ்ட். அவர் மாலைக்கண் நோயால பாதிக்கப்பட்டு எவ்வளவோ வேதனைப்பட்டு அமெரிக்காக்கு போய் அதிகமா செலவு செஞ்சு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலான்னு முடிவு பண்ணி அப்புறம் அங்கேயும் குணமாகாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் சஞ்சீவன் நேத்ராலயா ஆயுர்வேதிக் ஐ ஹாஸ்பிட்டலுக்கு வந்து அந்த மாலைக்கண் நோயில இருந்து குணமடைஞ்சாரு. இப்படி ரொம்ப சிறப்பா வெற்றிகரமா ட்ரீட்மெண்ட் பண்ற டாக்டர்ஸ் இப்போ நம்ம கூட இருக்காங்க. வைத்திய ரத்னா விருது பெற்ற டாக்டர் அசோக் சூரியவம்சி அவர்கள் சஞ்சீவன் நேத்ராலயா ஆயுர்வேதிக் ஐ ஹாஸ்பிட்டல் ஃபவுண்டர், PhD. He did masters in natural herbal medicine in UK. He is also qualified homeopath from UK. இன்னும் எவ்வளவோ பேஷண்ட்ஸ்களை எஃபெக்டிவா ட்ரீட் பண்ணிட்டு வர டாக்டர்ஸ் டாக்டர் ஷில்பா மற்றும் டாக்டர் திவ்யா நம்மோடு இருக்காங்க. இந்த மாலைக்கண் நோய் வரதுக்கான காரணம் என்ன, எத்தனை வகை இருக்கு, இந்த மாதிரி விஷயங்களை அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் டாக்டர் அசோக் சார். டாக்டர் சார், இந்த மாலைக்கண் நோய்னா என்ன, இது எதனால வருது, இந்த நோயை பத்தின முழுமையான விவரங்களை எங்களுக்கு சொல்லுங்க. இத ரெட்டினைட்டிஸ் பிக்மெண்டோசா, சிம்பிளா ஆர்பின்னு சொல்லுவோம். இது ஒரு ஜெனட்டிக் வியாதி, அதாவது மரபு ரீதியா வர்ற ஒரு நோய். இது பேரண்ட்ஸ் கிட்ட இருந்து பிள்ளைகளுக்கு, அதே மாதிரி அவங்களோட அடுத்த தலைமுறைக்கு அப்படின்னு ஃபேமிலி முழுக்க பரவ வாய்ப்பு இருக்கு. இது ரெட்டினால வர்ற ஒரு பிரச்சனை. ரெட்டினாங்கிறது கண்ணுக்குள்ள இருக்கிற பொறை. அதுல 2 வகையான போட்டோ ரெசெப்டர்ஸ் இருக்கும். அத ராட்ஸ் அண்ட் கோன்ஸ்னு சொல்லுவாங்க. இந்த ராட்ஸும் கோன்ஸும் வேற வேற முறையில வேலை செய்யும். இந்த ராட்ஸுங்கிறது இரவு நேரத்துல பாக்குறதுக்கு உதவி செய்யும். கோன்ஸுங்கிறது பகல் நேரத்துல பாக்குறதுக்கும் கலர்ஸ கண்டுபிடிக்கிறதுக்கும் உதவி செய்யும். இந்த பிரச்சனையில முதல்ல ராட்ஸ் டேமேஜ் ஆகி பேஷண்ட்டுக்கு ராத்திரி விஷனும் சைடு விஷனும் குறைஞ்சு போயிடுது. அதுக்கப்புறம் கோன்ஸ் பாதிக்கப்பட்டு அவருடைய பார்வை முழுசா பறி போயிடுது. 4000 பேர்ல ஒருத்தருக்கு மட்டும்தான் வருது. இது 50% மேல ஃபேமிலி ஹிஸ்டரியோட சம்பந்தப்பட்டிருக்கு. முக்கியமா 90% கேஸ்ல நெருங்கிய உறவுகளோட சம்பந்தப்பட்டிருக்கு. அவங்க அப்பாவுக்கு இல்ல அம்மாவுக்கு இல்லனா அவங்க கிராண்ட் பேரண்ட்ஸ்க்கு இது இருந்தா அடுத்த ஜெனரேஷனுக்கும் வர வாய்ப்பு இருக்கு. ஆனா இது ஃபேமிலியில இருக்கிற எல்லாருக்கும் வரும்னு உறுதியா நாம சொல்ல முடியாது. சில பேருக்கு வரலாம், சில பேருக்கு வராம போகலாம். டாக்டர் ஷில்பா மேம், இந்த மாலைக்கண் நோயோட இன்டென்சிட்டி என்னன்றது கொஞ்சம் சொல்ல முடியுமா? இது ஒரு ஜெனட்டிக் ஐ டிசார்டர், அதாவது சின்ன வயசுல இருந்தே இருக்கும். வயசு அதிகமாக ஆக இந்த பிரச்சனையும் அதிகமாகிட்டே போகும். இந்த நோயில முக்கியமா ஃபர்ஸ்ட்ல ராட் செல்ஸ் அஃபெக்ட் ஆகும். அப்போ இரவு பார்வையும் அப்புறம் சைடு பார்வையும் குறைஞ்சுக்கிட்டே போகும். கொஞ்ச நாளைக்கு அப்புறம் கோன் செல்ஸ் டேமேஜ் ஆகிறதுனால மொத்த பார்வையும் இழக்க நேரிடும். சிலருக்கு சின்ன வயசுலேயே பார்வை போயிடுது, சிலருக்கு வயசு அதிகமானாலும் நோய் பெருகாமலே இருக்கும். ஒவ்வொரு பேஷண்ட்டுக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். டாக்டர் அசோக் சார், இந்த மாலைக்கண் பிரச்சனை சின்ன வயசுல இருந்தே வரும்னு சொல்றீங்க. சின்ன பிள்ளைங்களுக்கு பிரச்சனை என்னன்னு தெரியாது. இப்படி ஒரு நோய் இருக்குன்னு அவங்களால எப்படி தெரிஞ்சுக்க முடியும்? இந்த ஆர்பி பிரச்சனை முன்னோர்களுக்கு இருக்குன்னு தெரிஞ்சாலும் இல்லனா அவங்க குடும்பத்துல யாருக்காவது இருக்குன்னு தெரிஞ்சாலும் அந்த குடும்பத்துல பிறந்த பிள்ளைகளுக்கு தவறாம ரெட்டினா செக்அப் செய்யணும். அப்படி முன்னாடியே அந்த பிரச்சனையை கண்டுபிடிச்சு அந்த பிரச்சனை என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த பேஷண்ட்டை எங்ககிட்ட சீக்கிரமா கூட்டிட்டு வந்தா நாங்களும் எங்களுடைய ஆயுர்வேதிக் ட்ரீட்மெண்ட்டை சீக்கிரமா ஸ்டார்ட் பண்ணி பேஷண்ட்டை சீக்கிரமா அந்த பிரச்சனையிலிருந்து வெளியே கொண்டு வர முடியும். டாக்டர் திவ்யா மேம், மாலைக்கண் நோய் இருக்குன்றத எந்த மாதிரியான டெஸ்ட் மூலமா தெரிஞ்சுக்க முடியும்? ஆர்பிக்கு மேஜரா ஜெனட்டிக் டெஸ்ட், ERG, VEP, இன்னும் விஷுவல் ஃபீல்ட் டெஸ்ட்னு இருக்கு. ஜெனட்டிக் டெஸ்ட் மூலமா இந்த நோய் ஜெனட்டிக்கா இல்லையான்றத நாம தெரிஞ்சுக்க முடியும். எதுக்குன்னா ஆர்பில மேக்ஸிமம் கேசஸ் ஜெனட்டிக்கா தான் இருக்கும். ஒரு சில கேசஸ் மட்டும்தான் நான் ஜெனட்டிக்கா இருக்கும். இன்னும் ERG, VEP, விஷுவல் ஃபீல்ட் டெஸ்ட் மூலமா இந்த நோயோட தன்மையை நாம தெரிஞ்சுக்க முடியும். டாக்டர் சார், மாலைக்கண் நோய் பிரச்சனைக்கு உலகத்துல எங்கேயுமே ட்ரீட்மெண்ட் இல்லைன்னு சொல்றாங்க.
அப்போ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில சஞ்சீவன் நேத்ராலயால ட்ரீட்மெண்ட் சக்சஸ்ஃபுல்லா பண்றீங்க இல்லையா? இது உங்களுக்கு எப்படி சாத்தியமாச்சுன்னு சொல்ல முடியுமா? ம். இந்த மாலைக்கண் நோய்க்கு உலகத்திலே எங்கேயுமே ட்ரீட்மெண்ட் இல்ல. இது 100% உண்மை. கிட்டத்தட்ட 100 வருஷத்துக்கு மேலா இத பத்தி ஆராய்ச்சிகள் நடந்துகிட்டே இருக்கு. ஆனா இப்ப வரைக்கும் யாராலையும் மருந்து கண்டுபிடிக்க முடியல. பேட் லக் என்னன்னா, இதுக்கு சரியான ட்ரீட்மெண்ட் கிடைக்காம உலகம் முழுக்க லட்சக்கணக்கான மக்கள் பார்வையை இழந்துட்டு இருக்காங்க. ஆனா எங்களுடைய சஞ்சீவன் நேத்ராலயா மட்டும் மாலைக்கண் நோயோட போராடி வெற்றி அடைஞ்சிருக்கு. 25 வருஷமா நாங்க ரெட்டினாவுக்கு சக்சஸ்ஃபுல்லா ரொம்ப எஃபெக்டிவா ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்கோம். எவ்வளவோ பேர் எங்ககிட்ட ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இப்ப சந்தோஷமா இருக்காங்க, நிம்மதியா இருக்காங்க. அப்படி ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டவங்கள அலோபதிக் டாக்டர்ஸ் கூட இருக்காங்க. ஒரு பெரிய டாக்டர், அவர் MBBS DMB டயபெட்டாலஜிஸ்ட். அவர் ஒரு 13 வருஷமா மாலைக்கண் நோயால கஷ்டப்பட்டுட்டு இருந்தாரு. அவர் அமெரிக்காவுக்கு போய் 8 கோடி ரூபாய் செலவு பண்ணி ஜீன் தெரப்பி பண்ணிக்கிறதுக்கு கூட ரெடி ஆயிட்டாரு. ஆனா அது கூட கேரண்டி இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டு ரொம்பவே ஏமாற்றம் அடைஞ்சிட்டாரு. கடைசியில எங்க சஞ்சீவன் நேத்ராலயா பத்தி தெரிஞ்சுக்கிட்டு இங்க வந்தாரு. எங்க செக்கப்ல அவருக்கு 80% மேல பார்வை பாதிக்கப்பட்டிருக்குன்னு தெரிஞ்சுது. அப்படிப்பட்ட கண்டிஷன்ல நாங்க அவருக்கு ட்ரீட்மெண்ட் பண்ண ஆரம்பிச்சோம். நாங்க ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ண 2 மாசத்திலேயே அவருக்கு ராத்திரி பார்வை சரியாக ஆரம்பிச்சுது. அப்படி சில மாசங்கள் போன பிறகு அவருக்கு இரவு பகல் 2 பார்வையும் சரியாக ஆரம்பிச்சுது. அவரோட பார்வை 660 இருந்து 612 வரைக்கும் டெவலப் ஆயிருச்சு. இப்போ அவர் தன்னோட வேலையை தானே பண்ணிக்கிட்டு தன்னோட ப்ரொஃபஷனை கூட தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்காரு. அதுக்காக அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டு எங்க சஞ்சீவன் நேத்ராலயாவுக்கு தேங்க்ஸ் மெயில் கூட அனுப்பி வச்சிருக்காரு. இதோ நீங்களே பாருங்க. நான் ஒரு MD டயபெட்டாலஜிஸ்ட். 13 வருஷத்துக்கு முன்னாடி மாலைக்கண் நோயால் பாதிக்கப்பட்டு நிறைய ஐ ஹாஸ்பிட்டல்ஸ்க்கும் ரெட்டினா ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர்ஸ் கிட்டையும் கூட போனேன். அமெரிக்காவுக்கு போய் 8 கோடி ரூபாய் செலவாகிற ஜீன் தெரப்பி பண்ணிக்கிறது கூட ரெடி ஆயிட்டேன். அது கூட கேரண்டி இல்லைன்னு தெரிஞ்சதும் அந்த எண்ணத்தை கைவிட்டுட்டேன். கடைசியில் ஆல்டர்னேட் ட்ரீட்மெண்ட்காக தேடிட்டு இருக்க சமயத்தில் சஞ்சீவன் நேத்ராலயா பற்றி தெரிஞ்சுது. உடனே அவங்கள கன்சல்ட் பண்ணேன். சஞ்சீவன் நேத்ராலயா டாக்டர்ஸ் என்னை ப்ராப்பராக செக்அப் பண்ணாங்க. அப்போ என்னுடைய பார்வை ரொம்ப பாதிக்கப்பட்டிருந்தது. அவங்க ஆயுர்வேத சிகிச்சை ஆரம்பித்த 2 மாதத்திலேயே என்னுடைய இரவு பார்வையில் பெரிய முன்னேற்றம் தெரிஞ்சுது. 3வது மாதத்துலேருந்து ரொம்பவே வேகமாக இம்ப்ரூவ்மெண்ட் தெரிய ஆரம்பிச்சது. 4 மாதத்துக்கு அப்புறம் என் கண் பார்வையானது நம்பவே முடியாத அளவுக்கு முன்னேறி 6/60 அதாவது 6/60 6/12 அதாவது 6/12 வரைக்கும் இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிடுச்சு. சஞ்சீவன் நேத்ராலயா ஆயுர்வேதிக் ஐ ஹாஸ்பிட்டல் பாதிக்கப்பட்ட என் பார்வையை திரும்பவும் கொண்டு வந்துடுச்சு. எனக்குள்ள தன்னம்பிக்கையை உருவாக்கி என் வாழ்க்கையை இன்னும் அழகாக்கிடுச்சு. சஞ்சீவன் நேத்ராலயாவுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். வாவ், கிரேட் சார். பாத்தீங்களா, உலகத்துல எங்கேயுமே ட்ரீட்மெண்ட் கிடைக்காத மாலைக்கண் நோயை பத்தி இனி பயப்பட வேண்டிய அவசியமே இல்ல. ஆயுர்வேதத்திலே அற்புதமான தீர்வு இருக்குன்னு சஞ்சீவன் நேத்ராலயா ஆயுர்வேதிக் ஐ ஹாஸ்பிட்டல் ஃபவுண்டர் டாக்டர் அசோக் சூரியவம்சி அவர்களோட வார்த்தைகளையே கேட்டோம். இந்த மாலைக்கண் நோய் பிரச்சனை மட்டும் இல்லங்க, வேற எந்த மாதிரியான கண் ரெட்டினா பிரச்சனை இருந்தாலும் அதுக்கு சக்சஸ்ஃபுல்லா ட்ரீட்மெண்ட் பண்ற சஞ்சீவன் நேத்ராலயா ஆயுர்வேதிக் ஐ ஹாஸ்பிட்டலுக்கு வந்து உங்க கண் பிரச்சனைகளை குணப்படுத்திக்கோங்க. இனி அடுத்த வீடியோல குளூக்கோமா மூலமா வர கண் நரம்புகள் பிரச்சனைகள் பத்தி தெரிஞ்சுக்கலாம். உலகத்திலேயே அதிகமா பிளைண்ட்னஸ்க்கு காரணமா இருக்கிற நோய்கள்ல முதலிடம் டயபெட்டிக் ரெட்டினோபதிக்குனா 2வது இடம் குளூக்கோமாவுக்கு. இதுல பாதிக்கப்பட்ட ஒரு பெரிய அலோபதி டாக்டர் சஞ்சீவன் நேத்ராலயாவுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டாரு. அந்த விவரங்களை அடுத்த வீடியோல பார்க்கலாம். Please subscribe our YouTube channel. For more information, click on the link in the given box below.